வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது தமிழில் விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன, அதில் இருக்கிற பேசிக் சம்ஸ் என்ன, ஸோ அது இல்லாமல் அதில் அப்ளிகேஷன் சம்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க சரிங்களா. அதாவது தமிழில் பயன்பாடு கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் அப்ளிகேஷன் சம்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி, அதாவது ரியல் லைஃப்பில் அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதை பேஸ் பண்ணி என்னென்ன சம் வருது, இது எல்லாமே சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ரேஷியோனா என்ன, ப்ரொபோர்ஷன்னா என்ன. ரேஷியோனா என்ன, ப்ரொபோர்ஷன்னா என்ன, இந்த கான்செப்ட் தெரியணும். ஸோ அதாவது தமிழில் விகிதம்னா என்ன, விகித சமம்னா என்ன. ஸோ விகிதம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கம்பேரிசன். இப்போது நான் வந்து ஒரு 3000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எங்கள் 2 பேருக்கான அந்த கம்பேரிசன் என்ன சார், ஒப்பீடு என்ன. நான் 3 பங்கு சம்பாதிச்சா அவர் 5 பங்கு சம்பாதிக்கிறார், கரெக்ட் தானே. நான் 3 பார்ட்ஸ் சம்பாதிச்சா அவர் 5 பார்ட்ஸ் சம்பாதிக்கிறார். இதுதான் வந்து கம்பேரிசன், ஒப்பீடு. இதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், ரேஷியோ அப்படின்னு சொல்கிறேன். அந்த ரேஷியோவை நான் எப்படி சொல்லலாம், நான் 3 பங்கு சம்பாதிக்கிற நேரத்தில் அவர் 5 பங்கு சம்பாதிக்கிறாரு, ஸோ அதை 3:5ன்னு சொல்லலாம். இல்லை அவருக்கும் எனக்குமான ரேஷியோ அப்படின்னு கேட்டால் அவர் 5 பங்கு சம்பாதிக்கிற நேரத்தில் நான் 3 பங்கு சம்பாதிக்கிறேன், ஸோ 5:3ன்னு சொல்லலாம். அது கொஷினில் யாரை ஃபஸ்ட்டு கேட்குறாங்களோ அவங்கள ஃபஸ்ட் யூஸ் பண்ணணும் சரியா. இதில் இந்த 2 டாட் வைக்கிறோம்ல, இதை தான் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. நம்ம இஸ்2 அப்படின்னு படிப்போம், 5:3, கரெக்ட் தானே. ஸோ அதே போல் ப்ரொபோர்ஷன்னா என்ன சார், ப்ரொபோர்ஷன் விகித சமம். ஸோ விகித சமம்ன்றது ஈஸிங்க, 2 விகிதங்கள் சமமாக இருந்தால் அதுதான் விகித சமம். நல்லா கவனிச்சிங்க, 2 விகிதங்கள் சமமாக இருந்தால் அதுதான் விகித சமம் சரியா. இங்கிலீஷில் இஃப் 2 ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல் தென் த ரேஷியோஸ் ஆர் கால்டு ப்ரொபோர்ஷன். சரி, அப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்கிறேன், 6:12 இப்படி கொடுத்துட்டு இந்த சைடு வந்து 18:36 அப்படின்ற மாதிரி தரேன், ஓகேங்களா. ஸோ இது ப்ரொபோர்ஷன்னு சொல்லலாமா சார். இங்கே நடுவில் இந்த 4 புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த 4 புள்ளியை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரொபோர்ஷன், விகித சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தூக்கிட்டு நம்ம அதுக்கு பதிலாக ஈக்குவல்ட்டு கூட யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை சரியா. ஸோ இந்த இடத்துல இது ப்ரொபோர்ஷன் எப்படி சொல்கிறீங்க, அதாவது விகித சமம்னு எப்படி சொல்கிறீங்க, ரொம்ப ஈஸிங்க. 1r 6 2r 12 இதை சுருக்கும் போது, அதே போல் இங்கேயும் 1 18 2 18 36. ஸோ ரெண்டுமே எனக்கு 1:2 அப்படின்ற ரேஷியோ வருது. இதை தான் நான் என்னன்னு சொன்னேன், இரு விகிதங்கள் சமமாக இருந்தால் அந்த விகிதங்கள் விகித சமம் அப்படின்னு சொல்லலாம், கரெக்டா. இஃப் 2 ratios are equal then the ratios are called proportion. ஸோ இந்த இடத்துல அந்த 1:2 1:2ன்னு வரனால அதை நான் விகித சமம் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படி ஜென்ரலாக கொஷின் கேட்கலாம் பாருங்கள், எப்படி கேட்கலாம். இப்போது 5:x சரிங்களா, 5:x 25:40. இந்த இடத்துல ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸின் மதிப்பை காண்க. இதுதான் ரேஷியோவில் பேசிக் கொஷின் சரியா. சிம்பிளாக போடணுங்க, என்னன்னா இந்த 5:x 5/xன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் ப்ரொபோர்ஷன் அப்படின்றது ஈக்குவல்ட். அதே போல் 25/40 இப்படி எழுதலாமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 25x = 40 × 5, 25x = 200, 45 200 தானே. ஓர் 25 25 8 முறை 200. அப்போ x = 8 அப்படின்றது இந்த இடத்துல எக்ஸுக்கான வேல்யூவாக இருக்கும். இது இப்படியும் போடலாம், இல்லைனா இப்போ இதே கொஷின் பாருங்கள், நான் என்ன செய்கிறேன்னா ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஒரு சைடு மல்டிப்ளை பண்ணுறேன், ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஒரு சைடு மல்டிப்ளை பண்ணுறேன், நடுவில் இருக்கிறது ரெண்டுத்தையும் ஒரு சைடு மல்டிப்ளை பண்ணுறேன். சேம் அதே கான்செப்ட் தாங்க, அங்கே பையில் போட்டிருக்கேன். இங்கே ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஒரு சைடு மல்டிப்ளை பண்ணிங்க, நடுவில் இருக்கிறதுலாம் ஒரு சைடு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 4 5 5
5 5 25. இங்கேயும் 4 5 5 8 5 40. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். இது பேசிக் கொஷினுங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இதுலேயே சப்போஸ் எனக்கு 2 இடத்துல எக்ஸ் வருது சார், 36 இன்ட்டு எக்ஸு எக்ஸிஸ்ட்டு ஒரு 4 தராங்கன்னு வச்சுங்களேன். எக்ஸிஸ்ட்டு 4. இப்போ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது? எக்ஸுக்கான வேல்யூ என்னன்னு தான் கேள்வி. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸின் மதிப்பை காண்க. சேம் அதே ப்ரொசீஜருங்க. எக்ஸையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரு, 36ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 144. 4 24, மீதி 2, 4 12 2 14. கரெக்ட் தான். ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் 144னா எக்ஸோட வேல்யூ 12 அப்படின்னு எல்லாருமே சொல்லுவீங்க. கரெக்ட் தானேங்க? அதுக்கு ரூட் எடுத்தால் 12ன்னு சொல்வீங்க. ஆனால் ஒரு தடவை நம்ம எக்ஸாமில் என்ன செஞ்சாங்கன்னா இதை +or-12ன்னு கொடுத்துருந்தாங்க ஒரு சம்மில். சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் பார்க்குறீங்க, ஆப்ஷனில் +or-மைனஸில் இருக்குன்னா +or-மைனஸில் வரது தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ரூட் எடுக்கும்போது ஒரு முறை +12னும் இன்னொரு முறை -12ன்னு தான் வரும். சரிங்களா? சப்போஸ் அது ஆப்ஷனில் கொடுக்கல சார் அப்படின்னா அப்போ நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம்? 12ன்னு ஆன்சர் டிக் பண்ணிட்டு வரலாம். ஸோ இது இப்படியும் போடலாம். இல்லைனா வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 இன்ட்டு 4, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 6 ஸ்கொயர்னும் 4 2 ஸ்கொயர்னும் சொல்கிறேன். ஸோ எல்லாத்துலேயும் ஸ்கொயர் கேன்சல் ஆகுதுன்னா 6 இன்ட்டு 2ன்னு வருமாப்பா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6 2 12 அப்படின்றது ஆன்சர். சரியா? ஸோ இப்படியும் போடலாம், எல்லாத்துலேயும் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டு. இது எல்லாமே பேசிக் சம்ஸ். ஸோ இதே போல் ஒரு ரேஷியோ தராங்க. 2:5, 3:7, நெக்ஸ்ட்டு 5:2, 7:9. சரியா? இந்த மாதிரி ஒரு ரேஷியோ தராங்க. இந்த ரேஷியோவில் லார்ஜஸ்ட் ரேஷியோ எது அப்படின்னு கேட்குறாங்க கொஷினு. சரிங்களா? மிகப்பெரிய விகிதம் எது? மிகப்பெரிய விகிதம் எது? ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது? ரொம்ப ஈஸிங்க. 2 விதமாக போடலாம். நான் 2மே சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று, நார்மலாக நான் இதை இந்த மாதிரி பின்னத்தில் எழுதிக்கிறேன், ஃப்ராக்ஷனில். சரிங்களா? இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் எழுதிக்கிறேன். எழுதிட்டு இதை டிவைட் பண்ணுறேன். சரிங்களா? எப்படி டிவைட் பண்ணலாம் பாருங்கள். 2 5ஆல் டிவைட் பண்ணுறேன்னா பாயிண்ட் வச்சு 0 சேர்க்குறோமா, 4 முறை 20. அப்போது 0.40 அப்படின்றது இதுக்கான ஆன்சர். கரெக்டாக? அதே போல் 3 7ஆல் டிவைட் பண்ணுறேன்னா பாயிண்ட் வச்சு 0 சேர்க்கணும், 4 முறை 28, மீதி 2. ஸோ அகைன் நான் என்ன செய்கிறேன்னா இங்கே 0 சேர்த்துக்கிறேன்னு வச்சுங்களேன், 2 முறை 14. ஸோ அப்போ 0.42ன்னு வருது இது. அதே போல் 5 2ஆல் வகுக்கிறேன். இது தாங்க பெருசாக இருக்கும். ஏன்னா 2 2 4, மீதி 1. பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தோன்னா 5 முறை 10. ஸோ 2.5ன்னு வருது. 7 9ஆல் டிவைட் பண்ணுறோன்னா பாயிண்ட் வச்சு 0 சேர்க்குறேன், 7 முறை 63, மீதி 7. அகைன் 0 சேர்த்திங்கன்னா 7 முறை 63, மீதி 7. ஸோ 0.77 வருது. இது பார்த்தாலே தெரியுது இது எல்லாமே 0ல் இருக்குது. ஒரு நம்பர் மட்டும் 2 பாயிண்டில் வருது பாருங்கள். அப்போ அதுதான் பெரிய நம்பர். ஸோ 5/2 பெருசு, அதாவது 5:2 பெருசு. சரியா? இதை நான் என்ன செய்கிறேன்னா இருக்கிறதுல எது சின்னதுன்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இங்கே பாருங்கள் 40, 42, 77. இதில் எதுங்க சின்னது? 40 தானே சின்னது. அப்போ 2/5 சின்னது, அதாவது 2:5 சின்னது. சரிங்களா? எது சின்னதுன்னு கேட்டால், அதாவது எது ஸ்மாலஸ்ட் ரேஷியோன்னு கேட்டால். ஓகேங்களா? இப்போ இதே கொஷின் நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன்னால அதில் பார்ப்போம். 2/5, 3/7.
ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஐயும் 7ஐயும் பெருக்குனா 14, 5ஐயும் 3ஐயும் பெருக்குனா 15. கரெக்டாக? இதில் எது பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 தான் பெருசு, 15 தான் பெருசு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை செலக்ட் பண்ணிங்க, இதை விட்டுருங்க. அதாவது 15 பெருசுன்றனால அதுக்கு மேலே இருக்கிற அந்த 3/7 எடுத்துக்கிறேன், 2/5 வெளியே தள்ளிடுறேன். ஏன்னா அது சின்னதுன்னு வந்துருச்சு. எனக்கு தேவை இருக்கிறதுலே எது ரொம்ப பெருசுன்னு தான். 2 நம்பரை கம்பேர் பண்ணும்போதே அது சின்னதுன்னு வருதுன்னா அப்போ அது பெருசாக இருக்க வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னா, இந்த ஜெயிச்ச 3/7ஓட அடுத்த நம்பரான 5/2 கம்பேர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோமா, 3 2 6, 7 5 35. ஸோ 35 தான் பெருசு, 3/7 சின்னது, அதனால் அது வெளியே போயிடுது. சரியா? ஸோ இப்போது இந்த 5/2ஐயும் மீதி இருக்கிற அந்த 7/9ஐயும் கம்பேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 7 9 45, 2 7 14. இதில் எது பெருசு? 45 தான் பெருசு. அதாவது 5/2 பெருசு, 7/9 சின்னது. ஸோ கொடுத்த 4 பின்னத்தில் எனக்கு 3 பின்னம் வெளியே போயிருக்கு. 2/5, 3/7, 7/9. அப்போ மீதி இருக்கிற அந்த 5/2 அப்படின்றது தான் ஆன்சராக இருக்கும். அதாவது 5:2 ஆன்சர். சரியா? 5:2 ஆன்சராக இருக்கும். இதே கொஷின் சப்போஸ் எது சின்னதுன்னு கேட்டிருந்தா என்ன செய்வீங்க? எது சின்னதுன்னு கேட்டிருந்தா இங்கே பாருங்கள், நான் பெருசை செலக்ட் பண்ணிட்டு சின்னதை வெளியே தள்ளனா நீங்கள் என்ன செய்யணும்? கொஷினில் ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ரேஷியோன்னு கேட்டால் என்ன செய்யணும்? சின்னதை செலக்ட் பண்ணிவிட்டு பெருசெல்லாம் வெளியே தள்ளணும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இதே கொஷின் ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ரேஷியோ, மிக சிறிய பின்னம் எதுன்னு கேட்குறாங்கன்னா சின்னதெல்லாம் வச்சுக்கணும், பெருசெல்லாம் வெளியே தள்ளிடணும். சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இருக்கிறதுலே எது சின்னது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இது ஒரு கொஷின். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே டைப்ஸ் தான்ப்பா. தேர்டு ப்ரொபோர்ஷன், மூன்றாம் விகிதம். ஸோ பாருங்கள், மூன்றாம் விகிதம்னா என்ன? 2 நம்பர் தந்துருவாங்க. இதில் 3வது நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. தேர்டு ப்ரொபோர்ஷனுக்கான ஜென்ரல் டேர்ம் இதுதான்ப்பா. A/B ப்ரொபோர்ஷன் ஆஃப் B/C. இதில் ஏன்றது ஃபஸ்ட் நம்பரு, பின்றது செகண்ட் நம்பரு. ஸோ அதே மாதிரி ஏதுங்க, 3:9, 9:x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3x ஈக்குவல் டு 9 × 9. ஓர் 3 3, 3 9. அப்போ x ஈக்குவல் டு 27 அப்படின்றது மூன்றாம் விகிதம். இதை வேறு எப்படி சார் சொல்லலாம்? மூன்றாம் விகிதம்னு கேட்டாலே 2வது நம்பரை மேலே 2 முறை பெருக்குங்க, ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணுங்கள். ஓர் 3 3, 3 9. ஸோ 3யும் 9ம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 27 அப்படின்றது ஆன்சர். சரியா? இல்லைனா வேறு எப்படி சார் போடலாம்? இங்கே பாருங்கள், 3 9 27 இப்படி கொடுத்துருக்காங்க. இதை 3 3s are 9, 9 3s are 27. அப்போ 27 ஆன்சரு. சரியா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் போகிறத விட இந்த 2 மெத்தட் கற்றுங்க. ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக நம்பர் வராது. சரிங்களா? சப்போஸ் கலப்பு பின்னத்தில் தராங்க, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் பவர் தராங்க அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரிலாம் போட முடியாது. அந்த தேர்டு மெத்தடை விட எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தடு யூஸ் ஆகும் எக்ஸாமில். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன், நான்காம் விகிதம். ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன் அப்படின்னும் போது அவங்களே நமக்கு என்ன செஞ்சுருவாங்கன்னா ஒரு 3 நம்பர் தந்துடுவாங்க. 4வது நம்பர் என்னன்னு கேட்பாங்க. சரியா? இப்போ என்ன செய்யணும்னா ரொம்ப சிம்பிளுங்க. A/B ப்ரொபோர்ஷன் ஆஃப், அங்கே B/Cன்னு என்னல, இங்கே C/D. ஏன்னா எனக்கு A B Cன்னு 3 நம்பர் தெரியும், 4வது நம்பர் என்னன்னு தான் கேள்வி. இப்போது சேம் அதே வரிசையில் ஏதுங்க, A/B C/D வேணும். அப்போ D தான் தெரியாது, அது எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஒரு சைடு, இன்னொரு சைடு 20 × 7 இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்.
ஒரு நாள் 4, ஐ நாள் 20. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஐ 7 35 அப்படின்றது ஆன்சர். சரிங்களா? ஸோ இதே கொஷினை ஷார்ட்கட்டில் போடணுன்னா ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள், ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணுங்கள். ரெண்டாவது நம்பர் பாருங்கள், ரெண்டாவது நம்பர் இங்கே என்ன இருக்குது? 20 × 7 டிவைடட் பை 4. ஒரு நாள் 4, ஐ நாள் 20. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஐ 35 ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், மீன் ப்ரொபோர்ஷன். சராசரி விகிதம். மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்றது சராசரி விகிதம். ஸோ பாருங்கள், இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணலாம்? இது இன்னும் ஈஸியாக இருக்கும். 2 நம்பர் எனக்கு இந்த மாதிரி தராங்க, இதுக்கான சராசரி விகிதம் ஃபைண்ட் த மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 9,25 சராசரி விகிதம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த 2 நம்பரையும் ரூட்டில் எழுதி மல்டிப்ளை பண்ணுங்கள். 225 இதுக்கு ரூட் எடுத்தா 15 அப்படின்றது தான் சராசரி விகிதம். சரிங்களா? இதை இப்படியும் போடலாம், இல்லைனா தனித்தனியாக ரூட் எடுக்கிறேன் சார். அப்படி ரூட் எடுத்து தனித்தனியாக ரூட் எடுங்க. 9க்கு ரூட் எடுத்தால் 3, 25க்கு ரூட் எடுத்தால் 5. ஸோ 3 5 15 இப்படியும் ஆன்சர் போடலாம். ஆனால் இந்த மெத்தடில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்போ கொஷின் சப்போஸ் ரூட் எடுக்கிற மாதிரி கொடுத்தா பிரச்சனை இல்லை, ரூட் எடுக்கிற மாதிரி இல்லை, என்ன செய்வீங்க? இந்த மாதிரி வருதுப்பா, 32,2 சராசரி விகிதம் காண்க. சரிங்களா? ஸோ இப்படி கொஷின் கேட்குறாங்க. இப்போ என்ன செய்யறது? சேம் அதே ப்ரொசீஜர் தான். 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ரூட் 64. ஸோ இதுக்கான ஆன்சர் 8. ஸோ தனித்தனியாக என்னால் ரூட் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக ரூட் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணிங்க. சரிங்களா? ஆனால் தனித்தனியாக ரூட் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரூட் எடுங்க. இங்கே அதானே பண்ணேன், 32யும் 2யும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணேன், அதுக்கப்புறம் ரூட் எடுக்கிறேன். சரியா? ஸோ 8 ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் ரேஷியோ. கூட்டு விகிதம். காம்பவுண்ட் ரேஷியோனா என்ன சார்? சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க. ஒரு 4 ரேஷியோ தராங்க. 1:2, 2:3, 3:4, 4:5 இந்த மாதிரி ஒரு 4 ரேஷியோ தராங்கன்னு வச்சுங்களேன். இந்த 4 ரேஷியோக்கான காம்பவுண்ட் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம் எப்படி சார் போடணும்? ரொம்ப ஈஸி. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு சைடு மல்டிப்ளை பண்ணுங்கள். அதாவது எல்லா ரேஷியோலையும் ஃபஸ்ட் நம்பர், இதை ஒரு சைடு மல்டிப்ளை பண்ணுறேன். நடுவில் ரேஷியோ, எல்லாத்துலேயும் செகண்ட் நம்பர் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஒரு சைடு மல்டிப்ளை பண்ணுறேன். சரியா? இப்போது எதெல்லாம் கேன்சல் ஆகுமோ அதெல்லாம் அடிச்சிடுங்க. 2க்கு 2 கேன்சல், 3க்கு 3 கேன்சல், 4க்கு 4 கேன்சல். ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எழுதுங்க. ஆன்சர் ஓவர். இதுதான் காம்பவுண்ட் ரேஷியோ, கூட்டு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் ரேஷியோ. ஈக்குவலன்ட் ரேஷியோ சமான விகிதம். சமான விகிதம் பாருங்கள். ஈக்குவலன்ட் ரேஷியோனா என்ன சார்? ஒரு கொஷின் தராங்கம்மா, 2:7க்கான ஈக்குவலன்ட் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இது என்ன செய்யணும் சார்? ஒன்றுமே இல்லை, 4 ஆப்ஷன் தராங்கன்னு வச்சுங்களேன். 8:20, 6:21, நெக்ஸ்ட்டு 6:18, 8:24. இந்த மாதிரி 4 ஆப்ஷன் தராங்க. இந்த 4 ஆப்ஷனில் சமான விகிதம் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? சமான விகிதம்னா ஒன்றும் இல்லைங்க, 2 7ன்னு 2 எழுதுறேன். இது 2ஆம் வாய்ப்பாடு ஃபுல்லாக இப்படி எழுதுறேன். 6 10 12 இதுக்கு மேலே கூட போயிட்டே இருக்குமா. அதே போல் இங்கே 7 14 21 28
35ன்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டே இருக்கும். இது எல்லாமே சமான விகிதம் தாங்க. 4:14, 6:21, 8:28, 10:35 இது எல்லாமே சமான விகிதம் தான். ஆனால் இதில் ஏதாவது ஒன்று தான் அங்கே ஆப்ஷனில் இருக்கும். அது எதுன்னு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எந்த ஆப்ஷனை நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு கொஷின் வருதோ, அதாவது 2:7 வருதோ, அதுவே ஆன்சர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ரெண்டுமே பொதுவாக 4ஆம் வாய்ப்பாடில் வருமா? 4ஆம் வாய்ப்பாடில் 4 2 8 4 5 20. அப்போ இது இல்லை ஆன்சரு. சரியா? அதே போல் நான் என்ன செய்கிறேன், இதை 3ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 3ஆம் வாய்ப்பாடில் இது 2 முறை, 3ஆம் வாய்ப்பாடில் இது 7 முறை. அப்போ இதுதான் ஆன்சர். கரெக்டாக 2:7 கொஷின் வந்துருச்சுல்ல. இதை கேன்சல் பண்ணி பாருங்கள். 6ஆம் வாய்ப்பாடில் இது 1 முறை, இது 3 முறை. ஸோ அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. இது 8ஆம் வாய்ப்பாடில் அடிச்சா இது 1 முறை, இது 3 முறை. ஸோ அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. ஸோ அதாவது ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஈக்குவலன்ட் ரேஷியோ ஆப்ஷன் கிட்ட போகிறீங்க. எந்த ஆப்ஷனை ஒரே டேபிளால் கேன்சல் பண்ணும்போது எனக்கு கொஷினே வந்துச்சுன்னா அதுவே ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ரெசிப்ரோக்கல் ரேஷியோ. இல்லைனா இன்வர்ஸ் ரேஷியோ. தலைகீழ் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைகீழ் விகிதம். ஸோ பாருங்கள், இதுவும் ரொம்ப ஈஸியான கொஷின் தாங்க. ஒன்றுமே இல்லைங்க. தலைகீழாக 2 நம்பர் தராங்க. 3:5. இதுக்கு தலைகீழ் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? அப்படியே மாற்றி எதுங்க 5:3 தான் இதுக்கான தலைகீழ் விகிதம். அது எப்படி சார் வந்துச்சு? 1:3, 1:5 தலைகீழ் எழுதிக்கிட்டேன்னா, அதாவது இந்த கொஷினை தலைகீழ் எழுதிக்கிட்டேன். இப்போ எழுதிக்கிட்டு இதுக்கான எல்சிஎம் என்னன்னு பார்க்குறேன். நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு எல்சிஎம் என்ன? 15. 3க்கும் 5க்குமான மீசியமா 15 தானம்மா. 3ஆம் வாய்ப்பாடில் 15 எப்போ வரும்? 5 முறை வருமாப்பா. அந்த 5ஆல் அதுக்கு மேலே இருக்கிற அந்த 1 பெருக்குனா 1 5 5. 5ஆம் வாய்ப்பாடில் 15 எப்போ வரும்? 3 முறை வருமா? ஸோ அந்த 3ஆல் மேலே இருக்கிற அந்த 1 பெருக்குனா 1 3 3. ஸோ 5:3 அப்படின்றது இதுக்கான ரெசிப்ரோக்கல் ரேஷியோவாக இருக்கும். தலைகீழ் விகிதமாக இருக்கும். சரியா? இதே போல் இப்போ கொஷினில் 3 நம்பர் தராங்கன்னு வச்சுங்களேன். 1:2:3. வேணா இதை இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கலாமே. 3:4:5ன்னு தராங்க. சரியா? இப்போ இதுக்கான தலைகீழ் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 3 4 5க்கான எல்சிஎம் என்ன? இது 3மே அடுத்தடுத்த நம்பர்ப்பா. கரெக்டாக? கன்செகட்டிவ் நம்பர்ஸாக இருந்தால் அதுக்கான எல்சிஎம் 3 4 5க்கான எல்சிஎம் என்னவாக இருக்கும்? அந்த 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் என்ன நம்பர் வருமோ அதுவே ஆன்சராக இருக்கும். எல்சிஎம்க்கான ஆன்சராக இருக்கும். பாருங்கள், 3 12, 12ஓட 5 மல்டிப்ளை பண்ணால் 60ன்னு வரும். ஸோ அந்த 60 தான்ப்பா எல்சிஎம்மு. ஒன்றுமே இல்லைம்மா. 3ஆம் வாய்ப்பாடில் 60 எத்தனை முறை வரும்? 20 முறை வருமாப்பா. 20 தானே 60. கரெக்டா? 4ஆம் வாய்ப்பாடில் 60 எத்தனை முறை வரும்? 15 முறை வருமா? அதே போல் 5ஆம் வாய்ப்பாடில் 60 12 முறை வரும். இவ்வளோ தாங்க ஆன்சரு. இதை கேன்சல் பண்ணலாம். ஆனால் இதில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா 3 நம்பருமே பொதுவாக ஒரே டேபிளில் கேன்சல் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு நம்பரும் நான் சொல்கிறேனே. 1:2:3க்கான தலைகீழ் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ரெசிப்ரோக்கல் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இது என்ன சார் செய்யணும்? இதுக்கான எல்சிஎம் 6பா. 1ஆம் வாய்ப்பாடில் 6 முறை வருமா? 2ஆம் வாய்ப்பாடில் 6 3 முறை வரும். 3ஆம் வாய்ப்பாடில் 6 2 முறை வரும். ஸோ இதுதான் இதுக்கான ரெசிப்ரோக்கல் ரேஷியோ. ஓகேங்களா? இது எல்லாமே ஈஸியான சம்ஸ் தான். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், டூப்ளிகேட் ரேஷியோ. இருபடி விகிதம். ஈஸியான சம்முங்க.
3:4 இருபடி விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆன்சர். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இதுதான் இருபடி விகிதம். சரிங்களா? அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்களே. இருபடி, படி அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல பவர்னு அர்த்தம், அடுக்கு. சரிங்களா? அடுக்கு. ஸோ இருபடி அப்படின்னா இந்த இடத்துல அடுக்குன்னு சொல்கிறாங்க. 3ஓட அடுக்கு வந்து 2ஆ இருக்குது, 4ஓட அடுக்கு 2ஆ இருக்குன்னா இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேள்வி. அப்போ 9:16 அப்படின்றது ஆன்சராக இருக்கும். சரிங்களா? அதே போல் இதே கொஷினு சப்டூப்ளிகேட் ரேஷியோன்னு தராங்கன்னு வச்சிங்களேன். சப்டூப்ளிகேட் ரேஷியோ அதாவது துணை இருபடி விகிதம் இல்லைனா இருபடி மூல விகிதம். ஸோ இப்போ கொஷினே எப்படி வரும்னா, ஆல்ரெடி இதை ஸ்கொயர் பண்ண நம்பர் கொடுத்துருவாங்க. அதாவது 9:16க்கான இருபடி மூல விகிதம் காண்க. ஃபைண்ட் த சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 9:16 அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன செய்யணும்னா, ஆல்ரெடி ஸ்கொயர் நம்பர் அவங்க கொடுத்துட்டாங்க, நீங்கள் அதுக்கு ரூட் எடுக்கணும், அவ்வளோதான் சம்மு. 9க்கு ரூட் எடுத்தால் 3, 16க்கு ரூட் எடுத்தால் 4. ஸோ 3:4 அப்படின்றது ஆன்சர். நான் ஒரே நம்பர் தரத்துக்கு ரீசன் கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும், அதனால தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுலேயே ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அதாவது முப்படி விகிதம். சேம் அதே கொஷின் எடுத்துங்க. ட்ரிப்ளிகேட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கியூப் ரூட் எடுக்கணுங்க. சாரி, கியூப் பண்ணணும். கியூப் பண்ணுங்க. 3 கியூப் பண்ணால் 27, 4 கியூப் பண்ணால் 64. அதாவது கியூப்ன்றது என்ன, 3 முறை பெருக்கணும். 3ஆல் பெருக்கக்கூடாது, 3 முறை பெருக்கணும். 9, 9 3 27. அதே போல் 4 நாள் 16, 16 4ஆல் பெருக்குனா 64. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இதே சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா என்ன? சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ முப்படி மூல விகிதம் இல்லைனா துணை முப்படி விகிதம். சேம் இங்கே என்ன செஞ்சிருவாங்க, அவங்க கொஷின்லேயே எனக்கு 27:64ன்னு தந்துருவாங்க. கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் த சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 27:64 அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. முப்படி மூல விகிதம் காண்க 27:64க்கு. சரியா? ஸோ அப்போது இங்கே 27 இதுக்கு கியூப் ரூட்டு, இங்கே 64க்கு இங்கே கியூப் ரூட்டு. கியூப் ரூட் எடுத்தால் இது 3, இது 4. ஸோ 3:4 அப்படின்றது ஆன்சராக இருக்கும். இந்த மாடலில் ஒரு சம் ப்ரீவியஸ் இயரில் வந்தது. அது எப்படி கேட்டாங்கன்னா, 61/64 இதன் முப்படி மூல விகிதம் காண்க. முப்படி மூல விகிதம் காண்க, அதாவது சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஷின் என்ன செய்யணும், ஆக்சுவலாக இது கியூப் ரூட் எடுக்கணும், கரெக்ட் தானே? இப்படி கியூப் ரூட் எடுக்கணும்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓர் 64 64, 64ஓட 61 ஆட் பண்ணிங்கன்னா 125/64. 125/64. ஸோ சைடில் மல்டிப்ளை பண்ணுறேன். 64 ஒரு முறை பெருக்குனா 64, மேலே 61 ஆட் பண்ணும்போது 125/64. ஸோ மேலே கியூப் ரூட் எடுத்தால் 5, கீழே கியூப் ரூட் எடுத்தால் 4. அதாவது அந்த 125ன்றது என்னங்க, 125ன்றது 5 3 முறை பெருக்குனா வர்றது, கரெக்டாக? 5 5 25, 25 5ஆல் பெருக்குனா 125. ஸோ அதை தான் நான் என்ன செய்கிறேன், ஒரு 5 எழுதிக்கிறேன் கியூப் ரூட்டுன்னு சொன்னனால. அதே போல் 64ன்றது 4 3 முறை பெருக்குனா வர்றது. ஸோ 4 நாள் 16, 16 நாள் 64, கரெக்டாக? அப்போது 4 3 முறை பெருக்குனா தான் 64 வரும். ஸோ அதில் ஒரு நாள் மட்டும் எழுதிக்கிறேன். 5/4 அப்படின்றது இதுக்கான ஆன்சராக இருக்கும். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா பேசிக்ஸ், பியூர் பேசிக்ஸ். சரிங்களா? ஸோ இதை தாண்டி வேறு என்ன மாதிரிலாம் சம் வரும் அப்படியும் பார்ப்போம். A/B 2:3ன்னு தந்திருக்காங்க. B/C 3:5.
ஸோ தென் ஏ இஸ்து பி இஸ்து சி என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ இப்படி ஒரு கொஷின் தரேன். ஏ இஸ்து பி வந்து அதே 2:3, பி இஸ்து சி வந்து 4:5. இங்கே ஏ இஸ்து பி இஸ்து சி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ரெண்டு கொஷினுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார், டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பி வந்து காமனாக இருக்குது. கரெக்டாக? இந்த இடத்துல பி வந்து பாருங்கள், இங்கே 3, இந்த இடத்துல பி வந்து 4. ஸோ அந்த பொதுவாக இருக்கிற அந்த லெட்டரு அதுக்கேற்ற ஒரே நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போது ஒரு மெத்தடு. வேறு வேறு நம்பர் வந்திருக்கு சார் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தடு. அதாவது பி தானப்பா இங்கே 2 முறை வந்திருக்கு, அந்த 2 முறை வந்த அந்த லெட்டருக்கு ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, டைரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம். இப்போ பாரு, ஏ இஸ்து பி இஸ்து சி என்னன்னு கேட்குறாங்க. ஏக்கு நேரம் 2 இருக்குது, பிக்கு 2 இடத்துலையுமே 3 தான் இருக்குது. அப்போ அதுதான் பிரச்சனை இல்லை. சரி பாருங்கள், பி 2 இடத்துலையும் என்னவா இருக்குது, 3 தான் இருக்குது. சிக்கு ஒரே இடம் தான் சி இருக்குது, அந்த இடம் 5. அவ்வளோதான். 2:3:5 அப்படின்றது தான் ஏ இஸ்து பி இஸ்து சிக்கான ஆன்சராக இருக்கும். இதே கொஷினு இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, ஏ இஸ்து பி வந்து இங்கே 3, இங்கே பாருங்கள் பியோட மதிப்பு 4. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தா தான் என்ன செய்யணும்னா, இது 2:3, இதுக்கு ஒரு லைன் கீழே பிக்கு நேராக 4, சிக்கு நேராக 5. ஸோ இங்கே இது 3ஆப்பா, அப்போ இந்த இடமும் 3. சரியா? இது 4னா இது பக்கத்தில் வர கேப்பு எல்லாமே 4. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இது 3னா இது கீழே எவ்வளோ கேப் இருந்தாலும் அது ஃபுல்லாக 3 தான் சைடில். இது 4னா இந்த சைடு எவ்வளோ கேப் இருந்தாலும் இது ஃபுல்லாக அது 4 தான். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 8, 3 12, 3 5. ஸோ இதுதான் ஏ இஸ்து பி இஸ்து சிக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? இப்போ இதே கொஷினு கொஞ்சம் மாற்றி ஏ இஸ்து பி 2:3, பி இஸ்து சி வந்து ஒரு 4:5ன்னு கேட்குறாங்க. சரியா? கொஷினு ஏ இஸ்து சி என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். சேம் இதே மாதிரி தான் போடணுமா, ஏன்னா பி வந்து வேறு வேறு அதே கொஷின் தான். சரியா? அப்போ இது என்ன ஆகும், 2:3, கீழே இது 4:5, இது 3னா இந்த இடமும் 3, இது 4னா இந்த இடமும் 4. ஆனால் நமக்கு தேவை இங்கே யார் யார், ஏவும் சியும் மட்டும்தானே. அப்போ ஏவும் சியும் மட்டும்தான் வேணும். ஏக்கு வந்து எனக்கு என்ன இருக்குது, 2x4ன்னு இருக்குது. சிக்கு எனக்கு என்ன இருக்குது, 3x5ன்னு இருக்குது. சப்போஸ் எனக்கு இந்த சைடும் பொதுவாக எதனா நம்பர் இருக்குன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால இதை நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணி 8:15ன்னு எழுதிக்கிறேன். இது ஏ இஸ்து சி. சப்போஸ் இந்த கொஷினு சி இஸ்து ஏன்னு கேட்டுன்னா என்ன செய்வீங்க, 15:8ன்னு வந்திருக்கும். சரியா? 15:8ன்னு வந்திருக்கும். ஏன்னா சி ஃபஸ்ட்டு எழுதணும், ஏ 2வது எழுதணும். நான் ஏற்கனவே சொன்னது தான். சரியா? ஸோ அதே போல் இன்னும் ஒரே ஒரு விஷயம், ஏ இஸ்து பி வந்து ஒரு 4:5, பி இஸ்து சி வந்து ஒரு 6:7, சி இஸ்து டி ஒரு 2:3ன்னு வச்சுங்களேன். இந்த கொஷினில் எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஏ இஸ்து பி இஸ்து சி இஸ்து டி. இப்போது டைரெக்டாக நீங்கள் இப்படி வந்துட வேண்டியதான். ஏபிசிடி இது 4:5, 6:7, இதுக்கு ஒரு லைன் கீழே 2:3, சிடிக்கு நேராக 2:3. சரியா? அப்போது இது 5னா நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த லைன் ஃபுல்லாக 5 தான். இது 7னா அப்போ இந்த லைன் 7 தான். இது 6னா இந்த லைன் 6 தான். இது 2னா இது ஃபுல்லாக 2 தான். அவ்வளோதான்ப்பா. இதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 4 6 24, 24 2 48, ஐஆர் 30, 30 2 60, 35 35 2 70, ஐஐ 35, 35 ஒரு 3 105. ஸோ 4மே பொதுவாக ஒரே நம்பரில் வந்தால் அப்போ டிவைட் பண்ணலாம், இல்லைனா டிவைட் பண்ணக்கூடாது. சரியா? அப்போ ஏன்னா இங்கே 4 நம்பர் இருக்குல்ல, 4மே பொதுவாக ஒரே வாய்ப்பாடில் வருது சார் அப்படின்னா தாராளமாக டிவைட் பண்ணலாம். ஆனால் ஒரு நம்பர் டிவைட் ஆகலைனாலும் டிவைட் பண்ணக்கூடாது. சரியா? அப்போது இதுதான் ஏ இஸ்து பி இஸ்து சி இஸ்து டிக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ அப்ளிகேஷன் சம்ஸ்லாம் வந்து பார்ப்போம்.
சரியா? ஸோ அப்ளிகேஷன் சம்ஸில் இது ஃபஸ்ட் சம். என்ன கொடுத்துருக்காங்க? 1:5 பாருங்க, 1:5 1:x 1/x 1/125 அதாவது 1.25. ஸோ இந்த கொஷினில் நான் என்ன செய்கிறேன்னா, மேலே எல்லாமே 1 காமனாக இருக்குது. அப்போ நம்ம ஏற்கனவே போட்ட அதே மெத்தட் தாங்க. என்ன செய்யலாம்னா, இது 5:x கணக்கு, இது x:1.25 கணக்கு. ஏன்னா மேலே எல்லாமே 1 காமனாக தானே இருக்குது. அப்போ நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணலாம்ல, எல்லாத்தையும் தலைக்கையாக மாற்றிக்கிறேன். ஸோ எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் x², 5ஐயும் 1.25 மல்டிப்ளை பண்ணால் 6.25. 125 5ஆல் பெருக்குனிங்கன்னா 625, 625. சரியா? இங்கே x² வந்து 6.25 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கும்? 625க்கு ரூட் எடுத்தால் 25பா. இங்கே 6.25க்கு ரூட் எடுத்தால் 2.5 அப்படின்றது ஆன்சர். சரியா? ஸோ அந்த 2.5 இங்கே கொடுக்கலமா. அந்த 2.5க்கு பதிலாக இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எந்த நம்பரை இங்கே இருக்கிற ஆப்ஷனை டிவைட் பண்ணும்போது எனக்கு 2.5 வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பியை டிவைட் பண்ணும்போது தான் வரும். சரியா? ஸோ 5/2 அப்படின்றது ஆன்சர். இது பாருங்க, குரூப் 2A 2017 கேட்ட கொஷின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ x^3/2 is to 9, 16 is to √x. இது ஏற்கனவே சொன்ன அதே மெத்தட் தாங்க. x^3/2 ஒரு சைடு இன்ட்டு இந்த √xன்னு இருக்குல்ல, இந்த √xஐ x^1/2ன்னு எழுதலாம். சரியா? x^1/2ன்னு எழுதலாம். அதே போல் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 9 × 16. x அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். the bases are equal அப்படின்னா the powers were add. ஸோ மேலே இருக்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், கீழே பொதுவாக நம்பர் இருந்தால். ஸோ மல்டிப்ளேயில் வேறு இருக்கணும் கண்டிப்பாக. அதாவது இந்த ஃபார்முலாப்பா, a⁴m × a⁴n. கீழே பொதுவாக இருக்கா? மல்டிப்ளேயில் இருந்தால் மேலே இருக்கிற நம்பரை இப்படி ஆட் பண்ணி எழுதிக்கலாம், a⁴m + nன்னு. அதுதான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். இதை 3² எழுதுறேன். எல்லாமே ரூட்டில் இருக்கா? அப்போ வேணாம். பாருங்கள், இங்கே ஆப்ஷன் எல்லாமே வந்து +or- இருக்குது. அதனால் பெஸ்ட்டு இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். சரியா? இதை மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ அப்போது x⁴4/2 = 144. x² = 144. அப்போ எக்ஸோட மதிப்பு +or-12. நான் இதுதான் சொல்ல வந்தேன். இங்கே நீங்கள் இப்படியும் போடலாம், x² = 9² x² என்ன வரும்? 3² × 4² எழுதலாம். இங்கே எல்லாத்துலேயும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் சார். 3 × 12 டைரெக்டாக ஆன்சர் வரும். ஆனால் இந்த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ ஆப்ஷனில் இல்லை. சரியா? ஸோ இந்த +or-12 எப்படி வர வைக்கணும்னா, இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி 144க்கு ரூட் எடுக்கும்போது தான் +or-12 வரும். சரியா? ஸோ அதனால் ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர். பாருங்கள், குரூப் 1 கேட்ட கொஷின். 3x + 2y divided by 3x - 2y = 5/2. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சிங்களேன். 6x + 4y = இந்த சைடு மல்டிப்ளை பண்ணால் 3 15x - 10y. ஸோ இது இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுறேன், இது இந்த சைடு வரும். சரியா? ப்ளஸ்லாம் ஒரு சைடு, அதாவது எக்ஸ்லாம் ஒரு சைடு எடுத்துக்கிறேன்னு வச்சிங்களேன். 15x - 6x = 4y + 10y. அப்போது இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? 9, இது கழிச்சா 9x, இது 14y. அப்பா எனக்கு இந்த y இங்கே டிவைடில் வந்துருமா? அப்போ x/y = இங்கே 14 அப்படியே தான் இருக்குது. இந்த 9 இந்த சைடு வந்தால் டிவைட் ஆகிடும். x/y = 14/9னா x/y = 14:9. சரியா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர்.
இது ஏற்கனவே நம்ம போட்டது தானேப்பா, குரூப் 4ல் கேட்டிருக்காங்க பாருங்கள், 2019ல் நான் ஏற்கனவே சொன்னேன். கியூப் ரூட் சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ இது 64 ஒன்றால் பெருக்குன்னா 64 தான். 61 ஆட் பண்ணும்போது 125/64ன்னு வரும். இது கியூப் ரூட் எடுத்திங்கன்னா 5/3 அப்படின்னு, சாரி 5/4ன்றது ஆன்சர். 125க்கு 4, 64க்கு 4. ஓகேவா? 125க்கு கியூப் ரூட் எடுக்கும்போது 5பா, 64 கியூப் ரூட் எடுத்தால் 4. ஸோ டோட்டலாக 5/4 அப்படின்றது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். The monthly salary of A, B, C is in the proportion of 2:3:5. If C is monthly salary is 1200 more than that of A, then B is annual salary அப்படின்னு கேட்குறாங்க. ABC அப்படின்னு 3 பேரோட மாத சம்பள விகிதம் 2:3:5. அதாவது A 2000 ரூபாய் சம்பாதிச்சா B 3000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, C 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. கொஷின் என்னன்னா, சியோட மாத சம்பளம் ஏவை விட 1200 ரூபாய் அதிகம். சி 5 பங்கு சம்பாதிக்கிறார்மா, சி 5 பங்கு, ஏ 2 பங்கு. இவங்க 2 பேரோட மாத சம்பளம் கழிச்சா எவ்வளோ வருது? 1200 ரூபாய் வருது. புரியுதா பாருங்க? சியோட சம்பளத்திலேருந்து ஏவோட சம்பளம் கழிச்சா 1200 ரூபாய் வரணும். அப்படி இருந்தால் தானே சி ஏவை விட 1200 ரூபாய் அதிகமாக சம்பாதிப்பார். இப்போ புரியுதா என்ன சொல்கிறேன்? சியோட மாத சம்பளம் ஏவை விட 1200 ரூபாய் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? சியோட சம்பளத்திலேருந்து ஏவோட சம்பளத்தை கழிச்சா எனக்கு 1200 ரூபாய் வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், என் ஃப்ரெண்டு 12,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. என்னை விட அவர் எவ்வளோ அதிகமாக சம்பாதிக்கிறாரு? 2000 ரூபாய் அதிகமாக சம்பாதிக்கிறாரு. இப்போ அவருடைய சம்பளத்துலேருந்து என்னுடைய சம்பளத்தை கழிச்சா அந்த 2000 ரூபாய் வரணும்ல. 12ல் 10,000 ரூபாய் கழிச்சா 2000 ரூபாய் தானே, கரெக்டா? இப்போ அதுதான் நான் பண்ணுறேன். அதாவது இங்கே 3 பங்கு எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கிறாரு, கரெக்ட் தானே? சி ஏவை விட 3 பங்கு எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கிறாரு. அந்த 3 பங்கு தான்ப்பா 1200 ரூபா. அப்போ ஒரு பங்கு எவ்வளோவா இருக்கும்? 400 ரூபா இருக்குமா? 3 1s are 3 4s are 12, 2 0. ஓகேவா? ஒரு பங்கு 400. ஆனால் கொஷின் என்ன கேட்குறாங்க? பியோட ஆண்டு வருமானம் என்னன்னு கேட்குறாங்க. பியோட மாத சம்பளம் என்னங்க? பியோட மாத சம்பளம் ஃபஸ்ட்டு என்ன? மந்த்லி சேலரி என்ன? பி வந்து 3 பங்கு சம்பாதிக்கிறாருமா. அப்போ 3 × 400ன்னு போட்டிங்கன்னா 1200 ரூபா அப்படின்றது பியோட மந்த்லி சேலரி. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம அதிர்ஷ்டம் ஆப்ஷனில் இதுவும் தந்திருக்காங்க. 1200 ஆன்சர் இல்லை. கொஷினில் கேட்குறது பியோட ஆண்டு வருமானம் என்னன்னு தான், இயர்லி இன்கம், அதாவது ஆனுவல் இன்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஆனுவல் இன்கம் வேணும்னா மாத சம்பளத்தை 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வருஷத்துக்கான சம்பளம் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 14,400 அப்படின்றது அவர் பி மட்டும் ஒரு வருஷத்தில் சம்பாதிச்ச சம்பளமாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 3A = 5B = 6C. இதை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். சரிங்களா? ஷார்ட்கட் இது சம்மா போடணுன்னா இப்படி எடுத்துக்கலாங்க. 3A = 5B, A/B அதாவது இந்த B இங்கே வந்துடுமா, 5 அங்கே தான் இருக்கும். இந்த 3 இந்த சைடு வந்தால் டிவைட் ஆகிடும். மல்டிப்ளேயில் இருக்கிறது ஈக்குவல்ட்டு அந்த சைடு போகும்போது டிவைடில் போகுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ A/B = 5:3. இதே போல் 5B = 6Cன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். B/C = என்ன வரும்? 6/5ன்னு வரும். C இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகிடும், 5 அந்த சைடு போகும்போது டிவைடில் போயிடும். சரியா? அப்போ BC = 6:5. ஸோ ABC அப்படின்னும் போது இது 5:3, இது 6:5, இது 3னா இந்த இடம் 3, இதுவும் 6. சரியா? இதை மல்டிப்ளை பண்ணால் 30, 18, 15. 3மே பொதுவாக எந்த டேபிளில் வரும்? 3ஆம் வாய்ப்பாடில் வருமாமா? டிவைட் பண்ணுங்கள். 10 முறை, இது 6 முறை, இது 5 முறை. ஸோ 10:6:5 அப்படின்றது ஆன்சர். சரியா? இதை ஷார்ட்கட்டாக எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் என்னன்னு பாருங்கள். 3, 5, 6க்கான எல்சிஎம் என்ன? 30 தானே?
மூணாவது வாய்ப்பாடில் 30 எத்தனை முறை வரும்? 10 முறை வருமாமா. அஞ்சாவது வாய்ப்பாடில் 30 எத்தனை முறை வரும்? 6 முறை வரும். ஆறாவது வாய்ப்பாடில் 30 எத்தனை முறை வரும்? 5 முறை வரும். அவ்வளோதாங்க ஆன்சரு. எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சால் ஒரு லைன் இவ்வளோலாம் எழுதவே தேவையில்லை. சரியா? ஸோ பார்க்குற எல்லா சம்மே ப்ரீவியஸ் இயர் சம், அதனால் கொஞ்சம் தெளிவாக கற்றுங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. த சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் இஸ் 38. அதாவது 3 நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 38 வருது. சரி, இஃப் த ரேஷியோ ஆஃப் த ஃபஸ்ட்டு 2, அதாவது ஃபஸ்ட்டு 2 நம்பரா, அந்த 2 நம்பருக்கான ரேஷியோ 1:2. அதாவது நான் இப்படி எடுத்துக்கிறேங்க, A:B வந்து 1:2. அதே போல் செகண்டுக்கும் தேர்டுக்குமான ரேஷியோ 3:5. அப்போ B:C வந்து 3:5. ஃபைண்ட் த செகண்ட் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் ஈஸியான கேள்வி. என்னன்னா ABC, இதை நான் ஃபஸ்ட்டு பியை பொதுவாக்குறேன். ஏன்னா பி இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. பி ஒரே நம்பர் ஆனால் தான் இந்த சம் சால்வ் பண்ண முடியும். பாருங்கள், இது 1 2, இது 3 5, இது 2னா இந்த இடம் 2, இது 3னா இந்த இடம் 3. ஸோ அப்போ 3:6:10. கரெக்டாக? 3:6:10. இதுதான் A:B:Cக்கான ரேஷியோ. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, 3 பேரையும் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வருது? 38. 3 எண்களின் கூடுதல் 38, அதானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து இதில் 3 பங்கு, பி 6 பங்கு, சி 10 பங்கு, ஆட் பண்ணிங்கன்னா 38. அப்போ மொத்தமாக எனக்கு 19 பங்கு 38னா 1 பங்கு 2. சரியா? 1 பங்கு 2. கொஷினில் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த செகண்ட் நம்பர் தாங்க கேட்குறாங்க. ஸோ 1 பங்கு 2 அப்படின்னா ரெண்டாவது நம்பர் இங்கே எத்தனை பங்கு இருக்குது? 6 பங்கு இருக்கா? அப்போ 6ஆல் அந்த 2 பெருக்குனா தான் 6 பங்குக்கான ஆன்சர் கிடைக்கும். அந்த 6 பங்குன்றது தான் ரெண்டாவது நம்பர். கரெக்டா? அப்போ ரெண்டாவது நம்பர் இங்கே 12. ஆப்ஷன் பி. பாருங்க, இதுவும் ஈஸியான கொஷின் தான். என்ன சொல்கிறாங்க? ABC, இங்கேயும் பி காமனாக இல்லை. நான் பியை காமன் ஆக்கணும், வேறு வழி இல்லை. 2 3, இது 5 7, இது 3னா இந்த இடம் 3, இது 5னா இந்த இடம் 5. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 5 10, 3 5 5, 3 21. இதுதான் A:B:Cக்கான ஆன்சர். சரியா? பிஏ காமன் ஆக்கியாச்சு. பி இப்போ பொதுவாக 15ன்னு இருக்குது. இப்போ பிரச்சனை என்ன? கொஷினில் சி 42 அப்படின்னா ஏ என்னன்னு கேட்குறாங்க. சி 42னா ஏ என்ன? ஆனால் எனக்கு சி என்ன வருது? 21 தான் வருது. ஸோ என்ன பண்ணால் 42 ஆகும் அப்படின்னு யோசிக்கணும். என்ன பண்ணால் ஆகும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் 21 42 ஆகும். கரெக்டா? அப்போ 2ஆல் அந்த ஒரு நம்பர், அதாவது சியை மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 10 20, 2 5 30, 2 21 42. ஓகேவா? இப்போ பாருங்கள், சி எனக்கு 42 வந்துருச்சா? சி 42னா ஏவோட வேல்யூ என்னன்னு தான் கேள்வி. சி 42னா ஏ வந்து 20. கரெக்டா? அப்போ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, இஃப் ஏ பை பி. ஸோ ஏ பை பி அப்படின்னும் போது பாருங்க, ஏ பி சி, இங்கேயும் எனக்கு பி காமனாக இல்லை. அதனால் நான் என்ன செய்கிறேன்? இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இது 4 5, இது 15 16. ஸோ இந்த இடம் 5, இந்த இடம் 15. மல்டிப்ளை பண்ணால் இது 60, இது 75, இது 80. ஓகேங்களா? ஸோ இதை பொதுவாக 5ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 12 5 60, 5 5 75, 16 5 80. ஸோ 12:15:16 அப்படின்றது A:B:Cக்கான ஆன்சர். இதில் நமக்கு கேள்வி C² - A² டிவைடட் பை C² + A²க்கான ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. இல்லை சியோட வேல்யூ 16, ஏவோட வேல்யூ 12. இதை நான் வந்து இந்த ஃபார்முலாவில் போட்டு அப்ளை பண்ணால் ஆன்சர் ஓவர்.
சரியா? அப்போது 16 ஸ்கொயர் பண்ணால் 256, 12 ஸ்கொயர் பண்ணால் 144 டிவைடட் பை 256 + 144. இங்கே மேலே மைனஸ் பண்ணும்போது 112, கீழே அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 400. இதை நான் என்ன செய்கிறேன்னா 7ஆல் டிவைட் பண்ணலாமா? 7ஆல் வராது. வேறு ஏதாவது 4ஆல் டிவைட் பண்ணலாம். ஐ திங்க் 4ஆல் டிவைட் பண்ணும்போது 4 முறை 2 முறை 8, 8 முறை 32. அகைன் 4ஆல் டிவைட் பண்ணும்போது 100 முறை வரும். அகைன் நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன்னா இது 7 முறை, இது 25 முறை. ஸோ அப்போ 7/25 அப்படின்றது ஆன்சர். அதாவது ஆப்ஷன் பி. ஏன் இங்கே நிற்க வைக்கிறேன்னா இதுக்கு மேலே அது கேன்சல் ஆகாது, வேறு வழி இல்லை. சரியா? ஸோ இது ஏற்கனவே போட்ட மாடல் தான், ஆனால் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இது என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், A/B வந்து 2:3, B/C வந்து 6:5. சரியா? இந்த கொஷின்லையும் பி காமனாக இல்லாதனால நான் பி காமன் ஆக்கிறேன். ஸோ இது 3னா இந்த இடம் 3யா, இது 6னா இந்த இடம் 6. ஸோ அப்போ 12:3, 6 ஆர் 18, 3 5 ஆர் 15. ஸோ இதை A/B/Cன்னு எழுதலாமா? மூணுமே காமனாக 3 டேபிளில் டிவைட் ஆகுமா? 3 டேபிளில் இது 4 டைம்ஸு, இது 6 டைம்ஸு, இது 5 டைம்ஸு. ஸோ இதுதான் A/B/C. கொஷனில் பாருங்கள், அந்த 3 நம்பரை ஆட் பண்ணும்போது எனக்கு என்னன்னு வருது? 30ன்னு வருதுப்பா. ஸோ இதில் ஏன்றது 4 பங்கும், பி 6 பங்கும், சி 5 பங்குன்னு இருக்குது. டோட்டலாக 30. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 15 பங்கு தான் 30. அப்போ ஒரு பங்கு என்னவா இருக்கும்? 2. சரியா? 5x வந்து 30னா ஒரு எக்ஸு 2 தானே, கரெக்டா? இந்த எக்ஸ் 2ன்றது ஒரு பங்குக்கான ஆன்சர், ஒரு பார்ட்டு, அந்த 1 பார்ட் ஆஃப் தி நம்பர். சரியா? ஆனால் எனக்கு ஃபஸ்ட் நம்பர் எத்தனை பங்கு இருக்குது? இப்போ ஏ வேணும்னா 4 பங்கு 4xன்னு தானே எழுதியிருக்கேன். அப்போ 4 பங்கு 4 × x மல்டிப்ளை பண்ணால் 8. ஒரு பங்கு 2னா 4 பங்கு 8. பி வேணும்னா 6 பங்கு, அப்போ 6 2 12. சி வேணும் அப்படின்னா 5 பங்கு, ஸோ 5 2s are 10. இப்போ கொஷின் இன்னும் முடியல. என்ன கேட்குறாங்க? 2a + 3b + 4c என்ன அப்படின்னு தான் கேள்வி. 2a + 3b + 4c, 2 × 8 + 3 × 12 + 4 × 10. ஆட் பண்ணுங்க. 16 + 36 + 40, 76 + 16 92. 92 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர், அதாவது ஆப்ஷன் பி. பாருங்க, DCBA have a certain sum of money each in the ratio 3:3:5:7 respectively. Suppose D gives 10% of what he has to see அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன செய்கிறேன்னா இந்த DCBAன்னு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு 3:3:5:7 தானே. அப்போ 300 ரூபா, 500 ரூபா, 700 ரூபான்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? பாருங்கள், 3 பங்கு 300 ரூபா, ஒரு பங்கு 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ 3 பங்கு 300 ரூபா, சியும் 3 பங்கு 300 ரூபா, பி வந்து 5 பங்கு சம்பாதிக்கிறாரு, அதனால 500 ரூபா, ஏ வந்து 7 பங்கு சம்பாதிக்கிறாரு, அதனால 700 ரூபா, 700ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இதில் கொஷின் என்ன? டி வந்து என்ன செய்கிறாரு? அவர் சம்பாதிக்கிறதுல 10% சிக்கு தராரு. அப்போது டி சம்பாதிக்கிற காசு 300 ரூபாவா? இந்த 300 ரூபாயில் 10% என்ன? 30 ரூபா, கரெக்டா? அந்த 30 ரூபாவை யாருக்கு தராரு? சிக்கு தராரு. அப்போ சி ஏற்கனவே 300 ரூபா வச்சுருக்காரு, 30 ரூபா சேர்த்தா 330 ரூபா ஆகும். டி வந்து சிக்கு 30 ரூபா தந்தனால டியில் 30 ரூபா குறையுமா? அப்போ 270 ரூபா இருக்கும். அதே போல் பி வந்து தனது 10% தொகையை ஏக்கு தராரு. அப்போ என்ன அர்த்தம்? 500 ரூபா வச்சுருக்காரு பி, அதில் 10% அப்படின்றது 50 ரூபா. அந்த 50 ரூபாவை யாருக்கு தராரு? பிக்கு தராரு, சாரி ஏக்கு தராரு. ஓகேவா? அப்போ ஏ வந்து ஏற்கனவே 700 ரூபா வச்சுருக்காருப்பா,
10%, அதாவது 50 ரூபாய் ஆட் ஆகுதுன்னா 750 ரூபா ஆகுமா? இங்கே அந்த 50 ரூபா குறையுதுன்னும் போது 450 ரூபா ஆகும். ரைட்டா? இப்போ இதுக்கான ரேஷியோ தான் என்னன்னு கேட்குறாங்க. 4லையுமே 0 இருக்கா? இந்த 0 அடிச்சிட்டேன். 3ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். 9 முறை 27, 11 முறை 33, 5 முறை 45, 25 முறை 75. அவ்வளோதான்ப்பா. 9:11:15:25. ஆப்ஷன் ஏ ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 2 முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு குரூப் 8லேயும் ஒரு குரூப் 1லேயும். ஸோ என்னென்னா 3 நம்பருக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஸ்கொயர்ஸு, சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது வர்க்கங்களின் கூடுதல் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எண்கள் என்னன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டினுங்க. சம்மு போடணும்லாம் அவசியமே இல்லை. 2:3:5 ரேஷியோ கொடுக்குறாங்க. இதில் எந்த ஆப்ஷனு கேன்சல் பண்ணும்போது 2:3:5 அப்படின்ற ரேஷியோ வருதோ அதுவே ஆன்சர். எக்ஸாம்பிளுக்கு 4 2 8, 4 3 12, 4 5 20. ஸோ 2:3:5 ஒரே நம்பரில் தான் கேன்சல் பண்ணணும், வேறு வேறு நம்பரில் பண்ணக்கூடாது. நான் எல்லாத்தையும் இங்கே 4 டேபிளில் தான் அடிக்கிறேன். 4 2 8, 4 3 12, 4 5 20. ஸோ 2:3:5 வருது இல்லை? அதனால் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதை சம்மா எப்படி போகிறது அப்படின்னு பார்ப்போம். வேறு எந்த ஆப்ஷனுமே கேன்சல் ஆகாது 2:3:5க்கு. சரியா? ஸோ இது சம்மா எப்படி போகிறது? ஃபஸ்ட்டு 2 பங்கா, அதுக்கப்புறம் 3 பங்கு, நெக்ஸ்ட்டு 5 பங்கு. இதை ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வருது? 608 ரூபா வருது. கொஷினில் பாருங்கள், 2:3:5 அப்படின்ற விகிதத்தில் 3 நம்பர் இருக்குது. அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல். சரியா? சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அதுதான் வர்க்கங்களின் கூடுதல். சரியா? அப்போ ஸ்கொயர் பண்ணிட்டேன். இந்த எக்ஸுன்றது யாருன்னா, நீங்கள் ரேஷியோவில் கொடுத்தாலே அதை நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு எக்ஸு சேர்த்து எழுதணும். அந்த எக்ஸுன்றது ஒரு பங்குக்கான ஆன்சர். சரியா? இது எல்லாமே ரேஷியோன்றது பங்குகள் தாம்மா, பார்ட்ஸு. ஸோ அது 2 பார்ட்ஸ், 2 இல்லை 2 பார்ட்ஸ், 3 இல்லை 3 பார்ட்ஸ், 5 இல்லை 5 பார்ட்ஸ். அப்போது 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரா, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், 5 ஸ்கொயர் பண்ணால் 25, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 608. இதை ஆட் பண்ணி பாருங்கள். 34 38 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 608. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 608/38. 2ஆல் அடிச்சிங்கன்னா 304/19. சரியா? 304/19. இப்போ இது வேறு வழி இல்லை. நான் டைரெக்டாக ஓர் 19 19, இங்கேயும் ஓர் 19 19, மீதி 11மா, 11. 114 19ஆல் அதிக்கணும். சரியா? 9ஆம் வாய்ப்பாலில் 4ல் முடிகிற மாதிரி எப்போ வரும்? 9 6 தானேங்க 54. அப்போ அவ்வளோதாங்க. ஓர் 19 19, 6 முறை 114. சரியா? அப்போ 6 முறை. எக்ஸ் ஸ்கொயர் 16 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன? 4ன்னு வருமா? ஒரு பங்கு 4ங்க. எனக்கு ஃபஸ்ட் நம்பர் 2 பங்கு, அப்போ 2 4 8. ரெண்டாவது நம்பரு 3 பங்கு, அப்போ 3 4 12. மூணாவது நம்பர் 5 பங்கு, அப்போ 5 4 20. ஸோ 8, 12, 20 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் பி. பாருங்கள், இது சேம் அதே ப்ராசஸ் தாங்க. 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரணும்? 18,144 வரணும். அப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. எது அடித்தா 3:4:7 அப்படின்ற ரேஷியோ வருதுன்னு பாருங்கள். இதோ ஆப்ஷன் பிங்க ஆன்சரு. 18, 24, 42 மூணுமே பொதுவாக 6ஆம் வாய்ப்பாலில் வருமா? 3 முறை 18, 4 முறை 24, 7 முறை 42. ஸோ 3:4:7 ரேஷியோ வருதா? அப்போ அதுதான் ஆன்சரு. சம்மா எப்படி சார் போகிறது? 3 நம்பரை என்ன சொல்கிறாங்க? ப்ராடக்ட் இஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அவற்றின் பெருக்கற் பலன் தான் 18,144. அப்போ அந்த 3 நம்பரையும் பெருக்குங்க. பெருக்குனா 18,144 வரணும். சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் ஆன்சர். எப்படி கேன்சல் பண்ணலாம்? எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு, ஏன் எக்ஸ் கியூப்னு போட்டேன்? எனக்கு 3 எக்ஸ் இருக்குப்பா.
மல்டிப்ளேயில் இருக்குது, அதனால எக்ஸ் கியூப் ஆகும். ஸோ 3 இன்ட்டு 4 இன்ட்டு 7 டிவிஷனில் வந்துருச்சா? ஓர் 3 3, இது 6 முறை 18. நல்லா புரிஞ்சுங்க, இங்கே 14ன்னு 2 நம்பர் எடுக்க போகிறேன், அதனால 0 சேர்த்துக்கிறேன். 6 முறை 18 சரியா? அதுக்கப்புறம் 3ஆம் வாய்ப்பாடில் 1 வராது, இல்லை 1 வராதனால நான் 14ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 0 சேர்த்து தான் 4 முறை 12ன்னு போடணும். சரியா? 4 முறை 12 மீதி 2 24ன்னும் போது 8 முறை. 4ஆம் வாய்ப்பாடில் இது 1 முறை, 5 முறை 60, ஒரு நாள் 4, 2 நாள் 8, ஓரே 7, 2 முறை 14, 11 அப்படின்னும் போது ஓரே 7, 42ன்னும் போது 6 முறை. கரெக்டா? அப்போ எக்ஸ் கியூப் 216 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 6. எக்ஸோட மதிப்பு என்ன? அதாவது 216ன்றது 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6க்கான ஆன்சர், 6 கியூபுக்கான ஆன்சர்ப்பா. அப்போ கியூபு கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 6ன்னு வரும். ஓகேவா? இது ஒரு பங்குக்கான ஆன்சர்மா. ஃபஸ்ட் நம்பர் எனக்கு 3 பங்குன்றனால 3 6 18, ரெண்டாவது நம்பர் 4 பங்குன்றனால 4 6 24, மூணாவது நம்பர் 7 பங்குன்றனால 7 6 42. ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். The sum of the two numbers is 60 and the difference is 6, then the ratio of the number அப்படின்னு கேட்குறாங்க. 2 நம்பரை ஆட் பண்ணால் 60 வரணும், அதே 2 நம்பரை சப்ராக்ட் பண்ணால் 6 வரணும். சரியா? ஸோ இவ்வளோதான் கொஷினு. ப்ளஸ் ஒய்க்கு மைனஸ் ஒய் கேன்சலு. அப்போ 2x = 66, x = 33. ஒரு நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. 2 நம்பரை ஆட் பண்ணால் 60ன்னு சொல்கிறாங்கப்பா. அதில் ஒரு நம்பர் 33னா இன்னொரு நம்பர் என்ன? y = 60 - 33. ஸோ y = 27. சரியா? y = 27. ஸோ ரேஷியோவில் இதை ஏதுங்க 33:27. ஏன்னா கொஷனில் அதான் கேட்குறாங்க, அந்த எண்களின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ரேஷியோவில் எழுதியாச்சு. 2 நம்பருமே பொதுவாக எந்த டேபிள்லையாவது டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 3ஆல் டிவைட் ஆகும். 3ஆல் டிவைட் பண்ணால் 11 முறை 33, 9 முறை 27. சரியா? ஸோ 11:9 அப்படின்றது ஆன்சர். இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முறை அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், இன்னொரு முறை அந்த 2 நம்பரையும் சப்ராக்ட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். நான் சொன்னது இந்த 2 நம்பரை. சரியா? ஒரு முறை கூடுதல், இன்னொரு முறை வித்தியாசம் அப்படின்னு கொஷின் தராங்கன்னா அந்த 2 நம்பரை ஒரு தடவை கூட்டுங்க, கூட்டி 2ஆல் வகுத்துங்க, இன்னொரு முறை கழிச்சு 2ஆல் வகுத்துங்க. ஸோ 66/2, 54/2. ஸோ 33,27 வரும். இதுக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 11:9 அப்படின்றது ஆன்சர். ஸோ இப்படியும் போடலாம். சரியா? ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. 3 numbers are in the ratio 4:5:6 and their average is 25. Then the largest number அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான சம். 4 பங்கு ஒரு நம்பரு, 5 பங்கு ஒரு நம்பரு, 6 பங்கு ஒரு நம்பரு. 3த்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணால் அதுதானே வந்து ஆவரேஜ். அந்த ஆவரேஜ் தான் இங்கே 25ன்னு சொல்கிறாங்க. சரியா? சராசரி தான் இங்கே 25ன்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே ஆட் பண்ணினா 15x/3, இதுதான் 25. ஸோ ஓர் 3 3, ஐ 5, ஓர் 5 5, 5 5 25. ஸோ எக்ஸோட வேல்யூ 5ன்னு வருதுப்பா. இது ஒரு பங்குக்கான ஆன்சர். சரியா? ஒரு பங்குக்கான ஆன்சர். கொஷினில் என்ன கேட்குறாங்க? மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்க. மிகப்பெரிய எண்ணுன்றது 6 பங்கு. அப்போ 6ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 30 அப்படின்றது ஆன்சர். நல்லா புரிஞ்சுங்க. இன்னொரு முறை சொல்கிறேன். 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 4:5:6ன்னு. அதுக்கான ஆவரேஜ் 25ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆவரேஜ் 25 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவரேஜ்ன்றது அந்த 3 நம்பரையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணணும், அதுதானே? ஸோ இங்கே 4 பங்கு, 5 பங்கு, 6 பங்கு, 3த்தையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ஆவரேஜ் 25 வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். 15x தான், 15x/3 தான் 25 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 5ன்னு வருது. அதாவது ஒரு பங்கு 5பா. எனக்கு தேவை இல்லை எது பெரிய நம்பரோ அது என்னன்னு தான். அங்கே எது பெரிய நம்பரு? 6 பங்கு இருக்கிறது. அப்போ 6 5 30 அப்படின்றது ஆன்சர். பாருங்க.
2 numbers are in the ratio 3:5. If 9 be subtracted from each அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ என்ன அர்த்தம்? ஒரு நம்பர் 3 பங்கு இருக்குது, இன்னொரு நம்பர் 5 பங்கு இருக்குது. இதில் 9 be subtracted from each அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஒவ்வொன்றிலிருந்தும் 9 கழிக்கப்பட்டால், ஸோ அப்போ மேலேயும் நான் 9 கழிச்சுக்கிறேன், கீழேயும் கழிச்சுக்கிறேன். அப்படி கழிச்சா எனக்கு ரேஷியோ 12:23ன்னு வருது. சரியா? 12:23ன்னு வருது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 23 3ஆல் பெருக்கிறேன், 69x மைனஸ் 23 9 207. இங்கே 12 60x மைனஸ் 12 9 108. ஸோ 69xலேருந்து 60x கழிச்சிக்கணும். இந்த 207 இந்த சைடு வந்தால் 207 மைனஸ் 108. 9x ஈக்குவல் டு 99, எக்ஸ் ஈக்குவல் டு 11. அதாவது ஒரு பங்கு 11மா. கொஷினில் என்ன கேட்குறாங்க? ரெண்டாவது எண்ணை காண்கன்னு தான் கேட்குறாங்க. ஃபைண்ட் த செகண்ட் நம்பர்னு கேட்குறாங்க. செகண்ட் நம்பர் பாருங்கள், 2 numbers are in the ratio 3:5. இதில் ரெண்டாவது நம்பர்ன்றது 5 பங்கு. கரெக்டா? ஒரு பங்கு 11 அப்படின்னா 5 பங்கு எவ்வளோவா இருக்கும்? 55 இருக்கும். நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, ஒரு சாக்லேட் 11 ரூபா அப்படின்னா 5 சாக்லேட் எவ்வளோன்னு கேட்குறாங்க? 55 ரூபா. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். பாருங்கள், இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் சம். ஃபைண்ட் த நம்பர் தட் மஸ்ட் பி சப்ராக்டட் ஃப்ரம் ஈச் டெர்ம் ஆஃப் த ரேஷியோ 27:43 டு மேக் 7:15. பாருங்கள், 27/43 இப்படின்ற ரேஷியோவிலிருந்து என்ற விகிதத்தில் இருக்கும் உறுப்புகளில் இருந்து எந்த எண்ணை கழிக்க, ஏதோ ஒரு நம்பரை கழிக்கணும். அது தெரியாதுன்றதுனால நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு நம்பரை கழிச்சா எனக்கு என்ன வரணுமா? 7:15 அப்படின்ற ரேஷியோ வரணும். அப்படின்னா அந்த எண் எது? இதுதான் கேள்வி. சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5ஐயும் 27ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 10 முறை 270, 5 முறை 135. அப்போ 5 0 1 405ன்னு வரும். மைனஸ் 5x. இங்கே 7 3 21, 7 4 28, ஒரு 2 3 31, சாரி 30. அப்போது மைனஸ் 7x. நான் எக்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன், நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன். அப்போ 405 மைனஸ் 301 ஈக்குவல் டு 15x மைனஸ் 7x. 104 ஈக்குவல் டு, இதை கழிச்சிங்கன்னா 8x ஆமா, 8 8 13 முறை 104. ரைட்டா? அப்போ எக்ஸோட வேல்யூ 13 அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷனுக்கான ஆன்சராக இருக்கும். பாருங்கள் நெக்ஸ்ட்டு. A bag contains 25 paise, 10 paise and 5 paise coins in the ratio 1:2:3. ஸோ எங்கிட்ட 1 பங்கு 2 பங்கு 3 பங்கு ரேஷியோவில் 25 பைசா காயின்னு, 10 பைசா காயின்னு, 5 பைசா காயின் இருக்குது. மாற்றி ஈத்தி எழுதிடாதீங்க, இதே வரிசையில் தான் எழுதணும். சரியா? அங்கே என்ன ரேஷியோவில் கொடுக்குறாங்களோ அதே ரேஷியோவில் தான் இங்கே இந்த ரேஷியோவை எழுதணும். ஓகேவா? மொத்தமாக எங்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு டோட்டலாக 30 ரூபா. ஸோ அதில் 5 பைசா காயின் எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் கொஷின். இப்போது இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள், அதுக்கு தான் நான் இப்படி எழுத சொன்னேன். சரியா? இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 1 25 25, 2 10 20, 3 5 5. கீழே மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். சரியா? மேலே என்ன செய்யணும்னா, சிம்பிளாக கொஷினில் யாரை கேட்குறாங்க? 5 பைசா காயின் தானே. 5 பைசா காயின் இங்கே என்ன ரேஷியோவில் இருக்குது? 3 பங்காமா? 5 பைசா காயின் 3 பங்கு தானே. கரெக்டா? அப்போ 3 பங்கு, அந்த 3 பங்கை மேலே போடுறேன். இங்கே 30 ரூபாங்க அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டு தாங்க பிரச்சனை. நிறைய பேர் எக்ஸாமில் தப்பு பண்ணுறதே என்னென்னா இந்த அமௌண்ட்டில் தான். இந்த அமௌண்ட்டுன்றது தெளிவாக புரிஞ்சுங்க. எண்ணத்தில் கொடுத்துருக்காங்க 30 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க, 30 rupeesன்னு. ஆனால் பிரச்சனை என்னென்னா இங்கே குத்துறது எல்லாமே பைசாவில் சம்மு. சரியா? பைசாவில் சம்மு குத்துது, அமௌண்ட்டு மட்டும் 30 ரூபாய்ன்னு தராங்க. இப்போ இதையும் நான் என்ன செய்யணும்? பைசாக்கு மாற்றணும். அப்போ 30 ரூபாய், 1 ரூபாய்க்கு 100 பைசா இல்லை, 1 rupee அப்படின்றது 100 பைசே. அப்போது
30 ரூபாய்க்கு 30 ரூபீஸுக்கு எவ்வளோ இருக்கும்? 3000 பைசா வருமா? கரெக்டாக 3000 பைசா 3000 பைசே அப்படின்னு வரும். ஸோ இதை ஆட் பண்ணுங்க. 25 20 45 60 இன்ட்டு 3000. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 1 6 6 5 முறை 30 ஒரு ஜீரோ. ஸோ 3ஐயும் 50ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 150 காயின் அதில் 5 பைசா காயினாக இருக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் அப்ளிகேஷன் சம். நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தை சொன்னேன், அப்ளிகேஷன் சம்ஸையும் நம்ம கூட சேர்த்து பார்த்து தருவோம் அப்படின்னு. ஸோ பாருங்கள், ஒரு குதிரை, நான் ஒரு குதிரை 2 மாட்டோட விலை சேர்த்து 680 ரூபா. சரியா? அப்போது நான் என்ன செய்கிறேன்னா, மாட்டோட விலையை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், குதிரையோட விலையை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? நல்லா புரிஞ்சுங்க, இது ஒரு மாடு, இது ஒரு குதிரை. ஒரு மாட்டோட விலை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஒரு குதிரையோட விலையை ஒரு நிமிஷம், இது ஒரு மாடு ஒரு குதிரை. சரியா? மாட்டோட விலையை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், குதிரையோட விலையை அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இஃப் எ ஹார்ஸ் காஸ்ட் ₹80 மோர் தென் எ கவ். இந்த வார்த்தைக்காகவே இதை நான் வேறு மாதிரி எடுத்துக்கிறேன். என்ன சொல்கிறாங்க? ஒரு குதிரையோட விலை வேணும்னா ஒரு மாட்டோட விலையிலிருந்து 80 ரூபா அதிகமாக விற்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ குதிரையோட விலை வேணும்னா என்ன செய்யணும்? மாட்டோட விலையை விட 80 ரூபா அதிகமாக. அப்போ ஒரு மாடு ஒரு 300 ரூபான்னு வச்சிங்களேன், ஒரு மாடு 300 ரூபானா குதிரையோட விலை என்ன? 380 ரூபா. ஓகேவா? அப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன்னா, மாட்டோட விலை எக்ஸாமா, அதோட 80 ரூபா சேர்த்தா ஒரு குதிரையோட ரேட் வந்துருமா? அதை தான் நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். சரியா? இப்போது அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? குதிரை மற்றும் மாட்டின் விலையின் விகிதமானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின் ரொம்ப ஈஸிங்க. என்ன செய்யணும்னா, 3 பேர், யார் யார்? ஒரு குதிரை எவ்வளோ ரேட்டு? எக்ஸ் ப்ளஸ் 80. 2 மாடு, நல்லா புரிஞ்சுங்க, 2 மாடு. அப்போ 2 மாடுனா ஒரு மாடு எக்ஸு, இன்னொரு மாடு ஒரு எக்ஸு. இதை ஃபுல்லாக சேர்த்தா எனக்கு எவ்வளோ ரூபா வருது? 680 ரூபான்னு வருது. ஒரு மாடு ஒரு குதிரை 2 மாடு மொத்தமாக சேர்த்து 680 ரூபா. சரியா? இப்போ இதில் இங்கேருந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். எத்தனை எக்ஸ் இருக்குது? 3x = 680. இந்த ப்ளஸ் 80 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் -80. அப்போ 3x = 600, x = 200. சரியா? எக்ஸோட வேல்யூ என்ன? 200. அந்த எக்ஸுன்றது இங்கே யாருன்னு எடுத்துருக்கோம்? ஒரு மாடு. ஸோ ஒரு மாடு 200 ரூபா. கரெக்டா? அப்போது இன்னொரு மாடு அது ஒரு 200 ரூபாமா? கரெக்டாக? இன்னொரு மாடு, ஏன்னா 2 மாடு இல்லை எனக்கு, 2 மாடு, ஒரு மாடு 200, 2 மாடு 400. 680ல் 400 ரூபா போனால் மீதி இருக்கிற 280 தான் ஒரு குதிரையோட ரேட்டாக இருக்குமா? இங்கே சம் ஓவர். ஒரு குதிரையோட ரேட்டு 280. கரெக்டாக வருதா பாரு? ஒரு மாட்டோட விலையை விட 80 ரூபா குதிரையோட ரேட் அதிகம். கரெக்ட் தானே? இல்லை சார், நான் தலைகையாக தான் குதிப்பேன், நீங்கள் எனக்கு சமு போட்டு காமிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. குதிரையோட ரேட்டு வேணும்னா 200 + 80 ஆட் பண்ணினா 280. இது குதிரையோட ரேட்டு. இது குரூப் 1 கொஷினாம்பா, பார்த்துங்க. சரியா? ஸோ என்னன்னா, கொஷினில் ஃபஸ்ட்டு யாரை கேட்குறாங்க? குதிரை மற்றும் மாட்டின் விலை. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்ஸ் வந்து 280 ரூபா. ஒரு மாட்டோட விலை 200 ரூபா. ஏன்னா இது ஒரு மாடு கணக்கு தான், மாடுகளின் விகிதம் தான் கேட்கல, ஒரு மாட்டோட விலைன்னு தான் கேட்குறாங்க. ஸோ அதை புரிஞ்சிக்கிட்டு 0க்கு 0 கேன்சலா. 4 வாய்ப்பால் இது 7 முறை, 4 வாய்ப்பால் இது 5 முறை. ஸோ 7:5 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர், அதாவது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இன் எ மிக்சர் ஆஃப் 60 liters the ratio of milk and water is 2:1. If this ratio is to be 1:2, then the quantity of water to be further added is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, என்கிட்ட பால் தண்ணி இது பாருங்க, குரூப் 1ல் 2015 கேட்ட கொஷினா. எல்லாமே நீங்கள் பெரிய சம் தான் பார்க்குறீங்க. அப்ளிகேஷன் சம்மில் பாருங்கள், மில்க்கு வாட்டர்னு 2 இருக்குது. இது என்ன ரேஷியோவில் இருக்குது?
2:1 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. அப்போ மொத்தமாக சேர்த்தா எங்கிட்ட எவ்வளோ பங்கு இருக்குது? 3 பங்கு இருக்குது. அதாவது இது 2 பங்கு, இது 1 பங்கு. நான் ரேஷியோவில் இருந்தால் பங்குல இருக்குன்னு தான் சொன்னேன். கரெக்டா? இது 2 பார்ட்ஸ், இது 1 பார்ட்ஸு. மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3 பார்ட்ஸ் தான் 60 லிட்ரு. பாருங்கள், கலவைன்னு சொல்லிட்டாங்க. இந்த கலவையில் என்னென்ன இருக்குது? பாலும் தண்ணியும் சேர்ந்து இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. இன் எ மிக்சர் ஆஃப் 60 லிட்டர்ஸ் த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் 2:1. 60 லிட்டரில் ஒரு கலவை மாதிரி இருக்குது, ஒரு மிக்சர் இருக்குது. அதில் பாலும் தண்ணியும் கலந்துருக்கு. பால் அதில் 2 பங்கு இருக்குது, தண்ணி அதில் 1 பங்கு இருக்குது. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 3 பங்கு தான் 60 லிட்டருனா 1 பங்கு எவ்வளோ? 20 லிட்டரா? 1 3 3 20 முறை 60 இல்லை? கரெக்டா? ஸோ அப்போது 1 பங்கு 20 லிட்டருமா. எனக்கு இதில் பாருங்கள், பால் எத்தனை பங்கு இருக்குன்றாங்க? 2 பங்கு இருக்காப்பா. 1 பங்கு 20னா 2 பங்கு எவ்வளோமா இருக்கும்? 40 லிட்டர் இருக்கும் பால். அல்ல தண்ணி 1 பங்கு தானே சொல்லியிருக்காங்க. 1 பங்கு இங்கே 20 லிட்டர் தானே. அப்போ 20 பங்கு தண்ணி இருக்கும். சரியா? தெளிவாக புரிஞ்சுங்க. 60 லிட்ரு பாலை 40 லிட்ரு பாலுன்னும் 20 லிட்ரு தண்ணினும் பிரிக்கிறேன். புரியுதா? 60 லிட்ரு கலவையை என்ன செய்கிறேன்? ஃபஸ்ட்டு மாற்றி சொல்கிறேன், அதனால தான் இன்னொரு தடவை சொல்கிறேன். 60 லிட்டர் கலவையை 40 லிட்டர் பாலுனும் 20 லிட்டர் தண்ணினும் பிரிக்கிறேன். சரியா? இப்போ இதில் தெளிவாக 60 லிட்ரு வந்துடுச்சா? இதுதான் 2:1 ரேஷியோவில் இருக்காமா. இது 2 பங்கு, இது 1 பங்கு. கரெக்டாக தானே இருக்குது. இப்போ இதில் என்ன செய்கிறாங்கன்னா, இதை 1:2 மாற்றணும். 2:1 1:2 மாற்றணும்னா கூடுதலாக சேர்க்க வேண்டிய தண்ணீரின் அளவு யாது? ஸோ அப்போ தண்ணியை நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். சரியா? தண்ணியை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ வேணால் ஊற்றலாம். ஆனால் பாலில் கை வைக்கக்கூடாது. சரியா? அப்போ பாலில் நான் கை வைக்கல, அதே 40 லிட்டர் அப்படியே வச்சுக்கிறேன். பாலில் கை வைக்கல, ஆனால் எனக்கு என்ன ரேஷியோ வரணும்? 1:2 ரேஷியோ வரணும். புரியுதா? பாருங்கள், 1:2 மாற்றணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 1:2 ரேஷியோ வரணும்னா 1 பங்கு இங்கே 40ஆமா. கரெக்டாக? 1 பங்கு 40. அப்போ 40க்கு 2 பங்கு என்னங்க? 80. இப்போ 1:2 ரேஷியோ வந்துருச்சா பாருங்கள். 1 பங்கு 40னா 2 பங்கு 80. சரியா? அப்போது 20 லிட்டர் இந்த தண்ணியை 80 லிட்டராக மாற்றினாதான் எனக்கு என்ன வருது? 1:2 அப்படின்ற ரேஷியோ வருது. அப்போ எவ்வளோ லிட்டர் நான் தண்ணி கலக்கணும்? 60 லிட்டர் தண்ணி கலக்கணும். ரைட்டா? ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர் 60 லிட்டர். சேம் அதே மாடல் கொஷின்மா. இன் எ மிக்சர் ஆஃப் 28 லிட்டர்ஸ் த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இஸ் 5:2. ஸோ 28 லிட்டர் எங்கிட்ட இருக்குங்க, பாலும் தண்ணியும் கலந்து. சரியா? இது எத்தனை பங்கு இருக்குது? பால் 5 பங்கு, தண்ணி 2 பங்கு. ஆட் பண்ணால் 7 பங்கு 28 லிட்டர். அப்போ 1 பங்கு எவ்வளோ? 4 லிட்டர். கரெக்டா? 1 பங்கு 4 லிட்டர். 1 7 4 28 இல்லை? இப்போ கொஷின் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பால் தண்ணின்னு எழுதிக்கிறேன். 1 பங்கு 4 லிட்டர்னா இதில் பால் 5 பங்கு இருக்காமா. அப்போ 5 நாள் 20 லிட்டர் அல்ல பால் இருக்குது. அதே போல் 2 பங்கு வந்து தண்ணியா. 1 பங்கு 4 அப்படின்னா 2 பங்கு 8. கரெக்டாக? 2 பங்கு 8 தானே. அப்போ 8 லிட்டர் அதில் தண்ணி இருக்குது. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணும்போது 28 லிட்டர் வந்துருச்சா? இந்த 28 லிட்டர்லேருந்து கொஷின் என்ன சொல்கிறாங்க? அக்கலவையுடன் 2 லிட்டர் நீர் சேர்த்தால். அப்போ தண்ணியில் நீ 2 லிட்டர் சேர்க்குறனா இப்போ ரேஷியோ என்ன ஆகும் பாருங்கள். பால் மற்றும் நீரின் புதிய விகிதம் என்ன? இதுதானே கொஷினு. நான் என்ன செய்கிறேன்? பால் அதே 20 லிட்டரு தான்ப்பா, அதில் மாற்றலை. தண்ணியில் மட்டும் 2 லிட்டரு சேர்த்துக்கிறேன். அப்படி சேர்த்தனா இப்போ 10 லிட்டர் ஆகுமா? ரேஷியோ தானே கேட்குறாங்க. அப்படியே அடிங்க, 0க்கு 0 கேன்சலு. அப்போ 2:1 அப்படின்றது நியூ ரேஷியோ. நியூ மிக்சரோட ரேஷியோ என்னன்னு தான் கேட்குறாங்க. நீரின் புதிய விகிதம் என்னன்னு 2:1 ஆன்சர். அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் ஒன். 2 numbers are in the ratio 5:6 and if 4 is added to the first number. இதுவும் ஈஸியான சம்மா. ஃபஸ்ட் 5x1 6x1 பாருங்கள். 4 is added to the first number. முதல் எண்ணுடன் 4ஐ கூட்டி, அப்போ மேலே 4 கூட்டிக்கணும், அதுதான் ஃபஸ்ட் நம்பரு.
ரெண்டாவது எண்ணுடன் 4ஐ கழித்தால் அதானே சொல்கிறாங்க. 4 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த செகண்ட் நம்பர். ஸோ ரெண்டாவது நம்பர்லேருந்து 4 கழிச்சா என்ன ரேஷியோ வருதோ 3:2 அப்படின்ற ரேஷியோ வருது. சரியா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 5 10 எக்ஸு, 2 4 8. இந்த சைடு 3 18 எக்ஸு, 3 12. இங்கே நான் என்ன செய்கிறேன், எக்ஸ்லாம் ஒரு சைடும் நம்பர்லாம் ஒரு சைடும் எடுத்துக்கிறேன். அப்போ 18 எக்ஸ்லேருந்து 10 எக்ஸு கழிக்கணுமா, 8 இந்த -12 இந்த சைடு வந்தால் +12. சரியா? ஸோ 8 எக்ஸ் ஈக்குவல் டு 20பா. 4 வாய்ப்பு அலர்ச்சா 4 2 8, 4 5 20. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5/2ன்னு வருமாமா. இந்த 2 இந்த சைடு வந்தால் ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், டிவைடில் வந்துடும்ல. ஸோ அதாவது 2.5 அப்படின்றது எக்ஸு ஒரு பங்குக்கான ஆன்சர். ஞாபகம் வச்சுங்க, ஒரு பங்கு 2.5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் அவங்க தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, அந்த எண்களின் வித்தியாசம் காண்க, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அந்த கொஷனில் ஒரு பங்கு 2.5னா 5 பங்கு என்னவா இருக்கும், ஏன்னா 2 நம்பர், ஒரு நம்பர் 5 பங்கும் இன்னொரு நம்பர் 6 பங்கும் இருக்குது. அப்போ 5 பங்கு 12.5ஆமா, 12.5 தானே. அதே போல் 6 பங்கு என்னவா இருக்கும், 6 × 2.5ன்னு போட்டிங்கன்னா 15ன்னு இருக்கும். சரியா? தெளிவாக புரிஞ்சுங்க. சார் இதெல்லாம் எப்படி மல்டிப்ளை பண்ணுறீங்க, எனக்கு அதில் டவுட்டாக இருக்குது அப்படின்னா, நான் சொல்கிறது எல்லாத்தையும் காசாக யோசிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 × 2000. சரியா? ஒருத்தருக்கு 2000 தரேன், அப்போ 5 பேருக்கு எவ்வளோ தருவேன், 12000 தருவேனா, அதான் 12.5ன்னு எழுதியிருக்கேன். 6 பேருக்கு எவ்வளோ தருவேன், 6 × 2000, அப்போ 5 ரூபா தருவேன். கரெக்டாக? ஸோ இதில் அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த 2 நம்பர் இதுதான்ப்பா, இதுக்கான வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. வித்தியாசம்னா கழிக்கணும்ல, 15ல் 12 கழிச்சா அதுவும் 2.5 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷனில் 2.5ன்னு சொன்னவனே இதை பார்த்து டிக் பண்ணுறாதீங்க, இது ஒரு பங்குக்கான ஆன்சர். ஆனால் எனக்கு தேவைன்னா அந்த நம்பருக்கான வித்தியாசம். இந்த சம்மில் ரெண்டுமே ஒரே நம்பரால் வந்ததால் நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் மற்ற சம், அதாவது மீதி சம்லாம் இந்த மாதிரி வராது. சரியா? வேறு வேறு நம்பர் தான் வரும். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சுங்க. அது இல்லாமல் இந்த 5 பங்குக்கும் 6 பங்குக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு பங்கு தானேம்மா. 5க்கும் 6க்கும் வித்தியாசம் 1 தானே. கரெக்டாக? அந்த ஒரு பங்கு தானே கேட்குறாங்க இங்கே. அந்த ஒரு பங்கு தான் 2.5. அதனால் ஆப்ஷன் சி 2.5 ஆன்சர். ஓகேவா? லாஸ்ட் சம். The income of Vijay and Prakash are in the ratio 4:5 and their expenditure is in the ratio 2:3. ஓகே, ஒரே ஒரு கேள்விங்க. நான் சம்பாதிக்கிற காசுலேருந்து நான் சேர்த்து வைக்கிற காசை கழிச்சா எவ்வளோ செலவு பண்ணேன்னு சொல்லிடலாம்ல. அதாவது என்னுடைய இன்கம்லேருந்து என்னுடைய சேவிங்ஸை நான் சப்ராக்ட் பண்ணனா என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு சொல்லிடலாம்ல. ஸோ அதை தான் இங்கே நான் பண்ண போகிறேன். நான் சம்பாதிக்கிறது, விஜய்ன்ற ஒருத்தர் 4 பங்கு சம்பாதிக்கிறாரு, பிரகாஷ்ன்ற ஒருத்தர் 5 பங்கு சம்பாதிக்கிறாரு. 2 பேருமே எவ்வளோ சேர்த்து வைக்கிறாங்க, ஒவ்வொருவரும் ரூபாய் 5000 சேமிக்கின்றனர். இஃப் ஈச் ஆஃப் தெம் சேவ்ஸ் ₹5,000. ஸோ அந்த 5000 நான் கழிச்சிடுறேன். இப்போ தான் சொன்னேன், ஏன் கழிக்கிறேன், என்னுடைய வருமானத்திலிருந்து என்னுடைய சேமிப்பை கழிச்சாதான் என்னுடைய செலவு என்னன்னு தெரியும். என்னுடைய செலவு தான் இங்கே 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மேலே 2 பங்கும் கீழே 3 பங்கும்னு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 12 எக்ஸு -3 5 5000, 2 5 10 எக்ஸு -2 5 10000. ஸோ எக்ஸ்லாம் ஒரு சைடும் நம்பர்லாம் ஒரு சைடும் எடுத்துக்கிறேன். 12x - 10x ஆமா, +10x ஈக்குவல் இந்த சைடு வரும்போது -10x. அதே போல் 15000 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆகிடும். இந்த 10000 அங்கே தான்ப்பா இருக்குது. ஸோ அதனால் -10000ன்னு அப்படியே தான் இருக்கும். அப்போ 2x = 5000, x = 2500. ஒரு பங்கு 2500மா. கொஷினில் என்ன சொல்கிறாங்க, அவர்களின் வருமானங்கள் முறையே, இதுதான் கொஷின். சரியா? தென் ஃபைண்ட் தர் இன்கம்னு கேட்குறாங்க. ஸோ இன்கம்க்கான ரேஷியோ என்ன, ஒருத்தர் 4 பங்கு இன்னொருத்தர் 5 பங்கு. ஸோ ஒரு பங்கு 2500 தான், 4 பங்கு எவ்வளோமா, 4 × 2500ன்னு போட்டிங்கன்னா 10000 ரூபாய் அதில் விஜயோட வருமானமாக இருக்கும். சரியா? அதே போல்
பிரகாஷ் வந்து 5 பங்கு சம்பாதிக்கிறாரு. அப்போ 5 × 2500ன்னு போட்டிங்கன்னா 12500 இதில் பிரகாஷோட வருமானமாக இருக்கும். சரியா? அப்போ 10,000, 12,500 அப்படின்றது ஆன்சர். அதாவது ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்ஸுங்க. ஃபஸ்ட்டு நான் ஒயிட் போர்டில் எடுத்தேன்ல, அது ஃபுல்லாகவே வந்து பேசிக்ஸ். சரியா? அந்த பேசிக்ஸ்லேயே நிறைய கொஷின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுவும் இப்போ ரீசெண்ட் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷினாக நான் ஏன் உங்களை கேட்டு ஈஸி ஆக்கணும், அதை 2 கூற்றாக கேட்கலாமே. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கொஷினாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், 2 கூற்றுகளை ஒரே கொஷினாக நான் கேட்டு போயிடலாம்ல. கூற்று 1 கூற்று 2ன்னு கேட்டு ஒரே கொஷினில் கேட்டு போயிடலாம். அந்த 2 கூற்றுமே உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த ஒரு கொஷினுக்கு ஆன்சரே கரெக்ட் ஆகும். கரெக்ட் தானே? ஏன்னா ஆப்ஷனே எப்படி கொடுக்குறாங்க, கூற்று 1 சரி 2 தவறு, கூற்று 2 சரி 1 தவறு, 2மே சரி 2மே தவறு, இந்த மாதிரி தான் ஆப்ஷன் தராங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த 2 கொஷினுமே உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்கள் அந்த கொஷினையே ஃபுல் மார்க் எடுக்க முடியும், அந்த 1.5 மார்க்கு. ஸோ அதனால் இப்போ இருக்கிற நிலமையில் மேக்ஸில் இந்த கூற்று, அதாவது ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷினு இல்லைனா மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக. ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறாங்கன்னா அதில் ஒரே கொஷினில் 4 கொஷின் கேட்க முடியும். சரியா? மேட்ச் த ஃபாலோயிங்காவது நீங்கள் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த 4ல் 2 தெரிஞ்சாலாவது மீதி 2 இந்த ஆப்ஷன் வராது அப்படின்னாவது நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் தெரியணும். அந்த பேசிக்ஸ்லேருந்து தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அது கொஞ்சம் தெளிவாகுங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன செய்கிறேன், இதிலே ஏஜ் ப்ராப்ளமும் சேர்த்து சொல்லிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து ஏஜ் ப்ராப்ளம் தனியாக ஒரு நாள் சொல்லலாம், அது ஷார்ட்கட்டாக சொல்லிட்டு போகலாம். ஸோ நான் ஏஜ் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து கான்செப்ட் ஓரியன்டாக நான் அர்த்த மாட்டேன். சரியா? ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, பார்த்தோன்னே அதை எப்படி டிக் பண்ணலாம், அந்த மாதிரி தான் ஏஜ் ப்ராப்ளம் ஃபுல்லாகவே நடத்துவேன். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக போகும் உங்களுக்கு. கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம என்ன செய்யலாம், அந்த ஏஜ் ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். ஒரு 1/2 hour போதும். நான் என்ன செய்கிறேன், எதனா ஒரு டாபிக் ஈஸியான டாப்பிக்காக எடுக்கிறேன் பார்த்தீங்களா, ஸோ அன்றைக்கி அந்த ஏஜ் ப்ராப்ளம் ஒரு 1/2 hour சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதையும் சேர்த்து நீங்கள் கவனிச்சிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை வந்து என்ன செய்யலாம், இதோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றிகள் பல.